அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் அந்த மக்களுக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்பவர்கள் ஆணவ கொலைகளை எல்லாம் அவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கண்டனத்தை சொல்ற மாதிரி சொல்றாங்களே தவிர அவர்கள் இந்த ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்க தயங்குகிறார்கள். வெளியே சொல்றாங்களே தவிர அறிவாலயத்துக்குள்ள போயிட்டு நான் எப்படினாலும் அங்க கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா ஆணவ கொலைகளுக்கு அதை தடுக்கப்பட வேண்டும், வேங்கை வயல் மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்ற ஒரு உறுதியாக சொல்லுகின்ற தன்மை அவர்கிட்ட இல்லை என்பதுதான் எனது கருத்து. அதனால அவர்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அவரே பல முறை சொல்லியிருக்கிறார் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கிறதுன்னு. ஆனா எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்வதற்கு பாய்ந்து வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் பதுங்குகிறார்கள் என்பதான் எனது கருத்து. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அண்ணன் ரவிக்குமார் இங்க தானே இருக்காரு, பாண்டிச்சேரியில தானே இருக்காரு, பாதுகாப்பா பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கிறாரு ரவிக்குமார் அவர்கள். ஆக சட்டம் ஒழுங்கு அப்படிதான் இருக்கு. சென்னையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஆமா, சப் இன்ஸ்பெக்டரே இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு தற்கொலை நடந்திருக்கு. போலீஸ்காரர் கொல்லப்படுகிறார், போலீஸ்காரங்க மற்றவங்களை கொல்றாங்க. ஆக என்னதான் நடந்து கொண்டிருக்கு? அஜித்குமார் போன்ற கொலைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா விளம்பரம் உங்களுடன் ஸ்டாலின் போறாங்க, இங்க விக்ஷித் பாரத் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வளர்ச்சி அடைந்த பாரதம்னு பாரத பிரதமர் மக்களுக்கூட சென்று எல்லா திட்டங்களையும் கொண்டாரு. அதோட காப்பி தான் இது. ஆனா எல்லாத்துலயும் ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்றாங்களே தவிர 4.5 வருஷம் என்ன செஞ்சீங்கன்னு மக்கள் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்.